சிலர் அவர்கள் என்ன கேட்கிறார் என்று சொன்னால், குடிக்க கூடாது என்று, அதாவது சாராயம் குடிக்கக்கூடாது, சாராயம் குடிக்க கூடாது என்று எந்த பைபிள்ல போட்டிருக்குது சார்? குடிக்க கூடாதுன்னு எந்த பைபிள்ல போட்டிருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. போட்டிருக்குது, வாசித்து காமிக்கவா? வாசிங்க. நீதிமொழிகள் 31:4. திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம், ஒயின், பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்லன்னு சொல்றாரு. மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது, இது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. கவனிங்க, இந்த வசனத்துல ஒரே காரியம் 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே காரியம் 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே காரியம் ஒரே வசனத்துல 3 முறை சொல்லப்பட்டிருக்குதுனாவே அதை ரொம்ப ஆழமான செய்யணும். கவனி, ஒரு வசனத்துல ஒரு காரியம் ஒரு முறை சொல்லப்பட்டாவே ஒழுங்கான செய்யணும்ல, கவனிக்கணும். ஆனா ஒரே காரியம் ஒரே வசனத்துல 3 முறை சொல்லப்பட்டிருக்குன்னா ரொம்ப ஆழமான செய்யணும், நம்ம அதை கவனிக்க வேண்டும். இங்கே சாலமோனின் தாயாகிய பட்சேபாள் சாலமோனின், அதாவது சாலமோனை பார்த்து அவள் என்ன சொல்லுகிறாள் என்றால், சாலமோனுக்கு சில அறிவுரைகளை கொடுக்கிறாள். இந்த அறிவுரை ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான அறிவுரை. ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை. லேமுவேலே, சாலமோனுக்கு இன்னொரு பேரை வச்சு கூப்பிடுறா, லேமுவேலே அப்படின்னு சொல்றா. ஒரு தாய் சொல்லக்கூடிய அறிவுரைகளை எப்பொழுதுமே பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். ஒரு தகப்பன் சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஒரு பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? அவசியமாய் கேட்க வேண்டும். இவன் ராஜாவாயிட்டான், சிறு வயதிலே ராஜாவாயிட்டான். யாரு? சாலமோன், தாவீதுடைய குமாரன் சாலமோன் சிறு வயதிலே ராஜாவாயிட்டான். உடனே சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற தன்னுடைய குமாரனை பார்த்து பட்சேபாள் அவள் சில அறிவுரையை கொடுக்கிறாள். மதுபானம் தகுதி கிடையாது ராஜாக்களுக்கு. மதுபானத்தை குடிச்சிட்டு சிங்காசனத்தில் உட்காந்தேனா நீதி தவறிடுவ, நியாயம் தவறிடுவ, சரியா நியாயம் இருக்க முடியாது, சரியா தீர்ப்பு சொல்ல முடியாது, தேசம் கெட்டு போயிடும். ராஜாவே குடிக்கிறான்னா தேசத்து மக்கள் என்ன செஞ்சிருவாங்க? ஒன்றுமில்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு சில அறிவுரை. இதுக்கு அடுத்து வர்ற அறிவுரைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, எங்க அம்மா பாருங்க, ரொம்ப படிக்காதவங்க. என்னுடைய அம்மா ரொம்ப படிக்காதவங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இதை போனாங்களாம். அதுக்கப்புறம் 2-3 பிள்ளைங்களாம் பிறந்தனால இந்த பிள்ளையை பார்த்து கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகாமல் எங்கள் அம்மா நிறுத்திட்டு இந்த பிள்ளைகளை பார்க்க விட்டாங்க. அதனால ஸ்கூலுக்கு போகல. எங்கள் அம்மா கூட படித்த 5ஆம் வகுப்பு படித்தவங்கலாம் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, படிக்க விடாமல் பண்ணிட்டாங்க. அதனால் எங்கள் அம்மாவுக்கு படிப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் என்னையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா? நான் ஆச்சரியப்படுவேன். அம்மா ஒருவேளை நீதிமொழி 31 படிச்சிருப்பாங்களோ? உண்மையாகவேங்க ஆச்சரியப்பட்ட காலங்கள் உண்டு. அப்படி இதில் இருக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. பாரு, உன் பலனை எந்த பெண்ணுக்கும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட. உன் பலனை புரிய நினைக்கிறேன் நான் சொல்கிற வார்த்தை, உன் பலனை எந்த பெண்ணுக்கு நினைச்சக்கூடாது. அப்படி ஆச்சரியப்பட்ட காலங்கள் உண்டு எனக்கு. அம்மாவுக்கு இப்போ பைபிள் தெரிஞ்சுன்னு யோசித்த காலம். இதில் பாருங்க, அடுத்த வசனங்களாம் பாருங்க சொல்கிறாங்க. அந்த அம்மா சொல்கிறா, உன் பலனை எந்த பெண்ணுக்கு என்ன செய்யக்கூடாது? நீ கொடுக்கக்கூடாது, பாவத்தில் ஈடுபடக்கூடாது, அக்கிரமத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுக்குறா. இங்க முதல் அறிவுரை என்ன சொல்றா? மதுபானம் குடிப்பது பிரபுக்களுக்கு, ராஜாக்களுக்கு அது தகுதி கிடையவே கிடையாது என்று சொல்லுகிறார். யாருக்கு தகுதி கிடையாது? ராஜாக்களுக்கு, பிரபுக்களுக்கு தகுதி கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷர் பாருங்க, நம்ம நாளை குடிச்சிட்டே இருந்தாராம். குடிச்சு தள்ளாடி போதையில கடந்து அப்படியே உருண்டிகிட்டே கிடந்தாராம் பாருங்க. இவருக்கு வேண்டியப்பட்டவர் அவரு ஒரு பிரசங்கியாரு. அதனால பார்க்குறப்பெல்லாம், டேய் ஏன்டா இப்படி குடிக்கிற, குடிச்சிட்டு இப்படி உடம்பு கெடுத்துக்கிறாரா, உடம்பு கேட்டுரும், குடும்பம் கேட்டுரும், வேணாடா குடிக்காதரா அப்படின்னு சொல்லுவாராம் பாருங்க. அதுக்கு
இந்த குடிக்கிற மனுஷன் கேட்டாருன்னா, குடிக்கக்கூடாதுன்னு எந்த பைபிளில் போட்டிருக்குது? குடிக்கக்கூடாதுன்னு எந்த பைபிளில் போட்டிருக்குது? இவர் சொன்னாரா, குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல அப்படின்னு பைபிளில் போட்டிருக்குது. இவன் சொன்னானா, நான் தான் ராஜா இல்லையே. போதலையும் அப்படி மூளை வேலை செய்து பாருங்க அவனுக்கு. நான் தான் ராஜா, அதுதான் பிரச்சனையே. எதான் பிரச்சனையே? நீ ராஜான்னு உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அதுதான் பிரச்சனை. அதுக்கு தான் ஒரு சபை தேவை. நீ ராஜா, நீ தேவனுடைய குமாரன், நீ மீட்கப்பட்டவன், நீ தேவனுடைய பிள்ளை, நீ ஆளக்கூடியவன் என்று சொல்றதுக்கு சபை இல்லை. நீ ராஜான்னு உங்க சபையில போதிச்சிருந்தாங்கன்னா, நீ குடிச்சிட்டு இப்படி ரோட்ல கடந்திருப்பியா? ராஜா ரோட்ல கடப்பார் இப்படி குடிச்சிட்டு? சபைகள்ல ராஜான்னு சொல்லி போதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நீ பாவி, நீ குப்பை, நீ தூசி, நீ புழு, நீ மண்ணு, நீ உதவாக்கற, நீ சாக்கடை தண்ணி, இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு சபை தேவை. சபை இருக்குது, பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் சொல்ல தெரியுது. ஆனா சபையில வந்து நீ ராஜா, நீ தேவனுடைய குமாரன், நீ மீட்கப்பட்டவன், நீ தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறாய், நீ ஆளக்கூடியவன், எல்லாவற்றையும் நீ ஆளலாம், ஆளுகை செய்யலாம் என்று சொல்லி கொடுக்கிறதுக்கு சபைகள் குறைவா இருக்குது. அதனால தான் எந்த சபைக்கு போறன்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை பொறுத்து தான் உங்க ஃபியூச்சர் இருக்குது, உங்க எதிர்காலம் இருக்குது. அங்கேயும் பைபிள் வச்சு தான் பிரசங்கம் பண்றாங்கன்னு போயிட முடியாது. பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க? நீ பாவி 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 பாவி, இன்றைக்கு இரவு கர்த்தர் வந்தால் நீ பரலோகத்துக்கு போக மாட்டாய். வார வாரம் நீ ராஜா, நீ ஆளக்கூடியவன், நீ எல்லாவற்றையும் ஆளுகை செய்யலாம். குடி பழக்கத்தை, சாராயத்தை, அந்த குடிய, அந்த சிகரெட் பீடிய, மூக்கு புடிய நீ ஆளுகை செய்யலாம். அதை நீ மிதிக்கலாம், அது மேல நீ ஆளுகை செய்யலாம். ஏன்னா அப்படிப்பட்ட வல்லமைய, சக்திய, ஆற்றல், அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. கல்வாரி சிலுவையின் மூலமாக, மீட்பின் மூலமாக கொடுத்திருக்கிறார் என்று சபைகளில் சொல்றதே கிடையாது. அதனால தான் நம்ம சபையில் இதை சொல்றோம். அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப நீங்களா யாரு? ராஜா குடிச்சு ரோட்ல கிடக்கிறத பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ராஜா குடிச்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் அவுத்து போட்டு ரோட்ல கிடக்குறாரு. ராஜா கிடக்குறாரு ரோட்ல, எப்படி இருக்கும்? நீங்களா ராஜாக்கள்? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்களா ராஜா. ஆமென். யாருங்க நீங்க? ராஜான்ற உணர்வு மேலே எழும்புச்சுன்னா போய் ரோட்டில் நின்று சிகரெட் அடிப்போம், பீடி குடிப்போம், மூக்குக்குள்ளே இழுப்போம், மூக்கு பிடிய வச்சு புருன்னு 4 பேர் கூட சேர்ந்து வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருப்போம், புகை எல்லாம் வச்சு சேர்த்து வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்போம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு ஞானமுள்ள ராஜா, புத்தியுள்ள ராஜா சினிமா தேட்டரில் போய் படுத்து கிடப்பார். எப்படி என்ன இன்னொரு மாதிரியா பார்க்குறீங்க? எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப நான் ராஜா என்ற அறிவு இல்லை அநேகருக்கு. அதனால தான் அநேக காரியத்தில் போய் உழப்புறது கைய. அநேக காரியத்தில் போய் என்ன செய்யறது? உழப்புறது. இப்போ நான் இருக்கிறேன் இப்படி இந்த ட்ரெஸ்ஸோட போய் ஒரு சாக்கடைக்கு பக்கத்தில் உட்காருவேன் நினைக்கிறீங்க? நீங்க உட்காருவேனா? உட்கார மனசு வருமா? அப்படி உட்கார்ந்த ஊர் என்ன பேசும்? அந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆள் பார்க்க அவ்வளவு நீட்டா இருக்கிறான், நல்லா ட்ரெஸ்ஸா போட்டுருக்கிறான், சாக்கடைக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான், ஒரு புத்தி கோளாறாயிருச்சோ, ப்ராப்ளம் மைண்ட்ல. அப்படித்தானே செய்வாங்க. அதே இது ஒரு கிழிஞ்சிய கையில கட்டிட்டு போயிட்டு அங்கே உட்காந்து யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. ஒரு கிழிஞ்ச கையிலையும் ஒரு முண்டா பண்ணி நீ போட்டுட்டு சாக்கடைக்கு பக்கத்தில் போய் உட்காந்தா சாக்கடை நோண்டா கூட என்ன செய்ய மாட்டா, ஒருத்தனும் கண்டுக்கவே மாட்டான். சரி அப்படின்னு. அப்போ ட்ரெஸ் எப்படி வித்தியாசப்படுத்துது பாருங்க. ட்ரெஸ் எப்படி கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினாலே உங்களை மீட்டெடுத்து நீதியின் வஸ்திரத்தை உங்களுக்கு உடுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள், நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் ராஜாக்கள்,
நீங்கள் ஆளக்கூடியவர்கள், நீங்கள் ஆசாரியர்கள் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? நீங்கள் ராஜாக்கள் என்று சத்தியவேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. லேமுவேலே, மதுபானம் ராஜாக்களுக்கு பிரபுகளுக்கு தகுதி கிடையவே கிடையாது. நீங்களா யாரு? ராஜா மாதிரி கொஞ்சம் உட்காருங்க. ராஜான்னு போட்டிருக்கு, எங்களை விட்டுட்டாரு ஆண்டவர். நீங்களா ராணிகள். ஆமென். சிகரெட் குடிக்கிற ராணியை பார்க்க முடியுமா? கற்பனை பண்ணி பார்க்க முடியல. நீங்க கிறிஸ்துக்குள் ராணிகள். ஆமென். அப்ப அதெல்லாம் யோசிங்க. அந்த உணர்வு, நான் எப்படிப்பட்ட ஆளு, எப்படிப்பட்ட அந்தஸ்த கத்திரன் கொடுத்திருக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு மேன்மை கத்திரன் கொடுத்திருக்கிறார். எங்க கடந்து என்னை கத்திர எப்படி ரத்தத்தினால் மீட்டு எடுத்து என்னை கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சிருக்கிறார். மறுபடியும் போய் அதில் உழப்பலாமா? அதில் போய் நான் விழலாமா? அப்படி ஒருவேளை இழுத்துச்சுன்னா அது இழுக்காம இருக்கிறதுக்கு தான் எதை உள்ள வச்சுக்கிறணும்? கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்துக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஒரு ஆள் 26 வாசிங்க, ஒரு ஆள் 28 வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள். என்ன செய்ய கடவர்கள்? பூமி அனைத்தையும் ஆள கடவர்கள். இந்த பூமியில் இருக்கிற செடி கொடி மரம் அது இதுல இருந்து சாராயம் தயாரிக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, அதை ஆள கடவர்கள். அதை நீ ஆளுகை செய்ய. அது ஒண்ணு என்ன செய்யக்கூடாது? மூக்குப்பொடி, சிகரெட்டு, அது இதெல்லாம் எதுல தயாரிக்கிறாங்க? இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிற சில செடி கொடி மரத்துல தயாரிக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, அதை நீ என்ன செய்ய? அது ஒண்ணு ஆளுகை செய்யக்கூடாது. அதுக்கு கீழே நீ படுத்து கிடக்கூடாது. அது உன் காலு கீழே இருக்கணும். ஆள கடவர்கள். 28 வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆண்டு கொள்ளுங்கள். என்ன செய்து கொள்ளுங்கள்? அப்ப யார் ஆண்டு கொள்வா? பிச்சைக்காரனா? ராஜா. ராஜா தான் ஆண்டு கொள்வா. ஆளக்கடவர்கள் யார் ஆளுகை செய்வா? ராஜாக்கள் தான் ஆளுகை செய்வார்கள். அப்ப நீங்களா யாரு? அப்ப எல்லா பாவ காரியத்தையும் அசுத்தமான காரியத்தையும் நீங்க என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். அது உங்களை ஆளுகை செய்ய கூடாது. வாசிப்போம். சங்கீதம் 8:5. 8ஆம் சங்கீதம் 5வது வசனம். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடி சூட்டினீர். முதல் மனுஷனாய ஆதாமை குறித்து சங்கீதக்காரனாய தாவீது அவன் இங்கே பேசுகிறான். என்ன சொல்லுகிறான்? மகிமையினாலும் கனத்தினாலும் நீர் அவனை முடி சூட்டினீர், கிரீடம் சூட்டினீர். எதனாலும் எதனாலும்? மகிமையினாலும். யாருக்கு முடி சூட்டுவாங்க? பிச்சைக்காரனுக்கா? ராஜாக்களுக்கு. அப்ப ஆதாமை கர்த்தர் எப்படி உண்டாக்குனாரு? ராஜாவா உண்டாக்குனாரு. அவர் ராஜாதி ராஜா, மனுஷன் யாரு? குட்டி ராஜா. அவனுடைய சந்ததியார்கள் நாமெல்லாம் பாவத்தில் விழுந்துருச்சு. இடையில கர்த்தர் பாருங்க ரத்தத்தினால மீட்டெடுத்து மறுபடியுமாய் கர்த்தர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கி இருக்கிறாரு. இப்ப மறுபடியும் நாம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? ஆளுகை செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டிய. எதை ஆளுகை செய்யணும்? பூமி அனைத்தையும், பூமியின் மேலே ஊறும் சகல ஊறும். பூமி அனைத்துனாவே முடிஞ்சுல, அதுல இருக்கிற எல்லாம் முடிஞ்சிருச்சுல. அப்புறம் ஸ்பெஷலா அதை தனியா எடுத்து பிரிச்சு பூமியின் மேல் ஊறும் பிராணி அப்படின்றாங்க. அது என்ன பூமியின் மேல் ஊறும் பிராணி? ஆண்டவர் சொன்னார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்வீர்கள், ஒன்று உங்களை. அப்ப பூமியின் மேல் ஊறும் பிராணி சொல்லும் பொழுது கர்த்தர் யார சொல்றாரு?
சாத்தான சொல்றாரு, அவனுடைய சைனிங்களை சொல்றாரு, அவனுடைய குட்டி பிசாசுகளை சொல்றாரு, அவனுடைய கிரியைகளை சொல்றாரு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதி, ஏன்னா நீ ராஜா, இந்த ரத்தத்தினால உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன், உன்னை ராஜாவாக்கி இருக்கிறேன், மகிமையினாலும் கனத்தினாலும் உன்னை முடிசூட்டி இருக்கிறேன். நீ குப்பை கிடையாது, நீ தூசி கிடையாது, நீ புழு கிடையாது, நீ கழுத கிடையாது, நீ சாக்கடை தண்ணி கிடையாது, நீ ராஜா, நீ ஆளுகை செய், நீ ஆளுகை செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபையில் ரத்தம் போதிக்க தவறிட்டாங்க. நீ குப்பை, நீ தூசி, நீ புழு, ஓஞ்சவமான அந்த கூரையை தாண்டாது. என்ன மாதிரி பேச்சு பாருங்க. இவர் ஜெபம் மாடியில் தாண்டி போகுமா, இவங்க ஜெபம் மட்டும் கூரையை தாண்டாதான். ராஜா, மீட்கப்பட்டிருக்கிறோம், மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தர் இந்த மீட்பின் மூலமாய் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, கிரீடம் சூட்டி இருக்கிறாரு. அப்படின்னு சொல்லி கொடுக்கறே கிடையாது. சபையில் போட்டு மிதி மிதி மிதிக்கிறது. நீ ஒன்றும் கிடையாது, போ பூன் கர்த்தர் உன்னை ஊதி தள்ளி விட்டுருவாரு. என்னத்தான் சொல்றது, அவனை தூக்கி விடுற மாதிரி, என்கரேஜ் பண்றது மாதிரி சொல்லி கொடுக்கறது கிடையவே கிடையாது. அப்ப கர்த்தர் எப்படி உங்களை முடிசூட்டி இருக்கிறாரு? மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன செய்திருக்கிறாரு? முடிசூட்டி இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி, நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்து கழுவி நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கி தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்திருக்கிறது? நிறுத்தி இருக்கிறது என்று சொல்லுகிறது. அப்ப நாம எல்லாரும் யாரு? ராஜாக்கள், ஆசாரியர்கள். பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, நீங்க ராஜாக்கள், ஆசாரியர்கள். எப்படி ராஜாவானீங்க? எப்படி ஆசாரியர் ஆனீங்க? ராஜா வம்சத்துல பிறந்தாதானே ராஜாவாக முடியும். ஆசாரிய வம்சத்துல பிறந்தாதானே ஆசாரியனாக முடியும். எல்லாரும் இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. அவர் தம்முடைய ரத்தத்தினாலே என்னை மீட்டெடுத்து ராஜ வம்சம் ஆக்கி இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் பிரதான ஆசாரியன். ஆமென். அவர் என்னை ஆசாரியனா ஆக்கி இருக்கிறாரு. ஆமென். ஆசாரியனுடைய வேலை என்ன? அவர் எப்போது ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவருக்கு துதியும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். வாயில துதி ஸ்தோத்திரத்தை செலுத்திக் கொண்டே இருங்க பார்ப்போம். வேற ஏதாவது வாயில படுதான்னு பார்ப்போம். வாயில ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு துதிச்சுக்கிட்டு அந்நிய பாஷையில பேசிக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு, அதனால தான் சொல்றேன், இந்த ஆராதனை பாடல்கள் எல்லாம் சபையிலிருந்து வாங்கிட்டு போய் வீட்டில் முழுக்க முழுக்க போட்டு கேளுங்க. கேட்க கேட்க இந்த பாடல் வாயில வந்து கொண்டே இருக்கு, ஆராதித்து கொண்டே இருப்பீங்க. வேற எதுவும் வாயில என்ன செய்யாது? பீடியோ சிகரெட்டோ சாராயமா வாயில என்ன செய்யாது? படாது. மூக்குப்பொடி மூக்குல என்ன செய்யாது? படாது. அப்ப கர்த்தரமை தம்முடைய ரத்தத்தினாலே மீட்டெடுத்து நம்மை ராஜாவாக ஆசாரியராக என்ன செய்திருக்கிறது? ஆக்கி இருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அறிக்கையை நாம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவி என்னை ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் ஆக்கி இருக்கிறது. என்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறது. எனவே நான் ஒரு ராஜா. தேவன் என்னை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். எனவே நான் ஆளுகை செய்கிறேன், பாவத்தை ஆளுகை செய்கிறேன். ஆமென். எதை ஆளுகை செய்கிறேன்? பாவத்தை ஆளுகை செய்கிறேன். அப்ப ராஜா என்றைக்காவது குடித்து விட்டு ரோட்ல கிடக்கிறத பார்க்க முடியவே முடியாது. நீங்களா ராஜா, நீங்களா ராணிகள். ஆமென். ராஜா என்னைக்காவது குடிச்சிட்டு சாக்கடையில் கிடந்ததை பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியவே முடியாது. எனவே நாம் ராஜா என்ற அந்த அறிவு நமக்கு பாருங்க, என்றைக்கு உள்ளத்துல அது வருகிறதோ
பெருகுகிறதோ அன்றைக்கு தான் நாம் ராஜாவை போல நடக்க ஆரம்பிப்போம், ராஜாவை போல பேச ஆரம்பிப்போம், ராஜாவை போல சாப்பிட ஆரம்பிப்போம், ராஜாவை போல பார்க்க ஆரம்பிப்போம். வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாக மாறும். ஆமென். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? ரைட். நான் ஒரு காரியத்தை சொல்லிடுறேன், சொல்லிட்டு அடுத்த வாரத்தில் மிச்சத்தை தொடர்றேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நாம் ராஜா என்று அந்த அறிவை நமக்கு கொடுக்கிறது யார்? நான் ராஜா என்ற அந்த அறிவை எனக்கு கொடுக்கிறது யார்? யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த எத்தனை பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்றாரு? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து கொண்டு அவர் என்ன சொல்றாரு? ஏய் தம்பி, நீ ராஜாப்பா. நீ யாரு? நீ ராஜா. நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய குமாரன், நீ மீட்கப்பட்டவன். உனக்காக விலையேறப்பட்ட இரத்தத்தை இயேசு கிறிஸ்து சிந்தியிருக்கிறார். விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. உனக்காக விலையேறப்பட்ட இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. நீ மீட்கப்பட்டிருக்கிறாய். நீ அதுல போய் உழப்ப கூடாது, அதுல போய் கையை விடக்கூடாது, அதுல விழக்கூடாது. நீ ராஜா, தேவனுடைய பிள்ளை என்று உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிடுவோம். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு பல நோக்கங்கள் இருக்கிறது. அதுல ஒண்ணு என்ன இங்க சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவி மனுஷனுக்குள்ள இருந்து ஆவியானவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறாரு, உணர்த்தி கொண்டே இருக்கிறாரு. நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய குமாரன், நீ மீட்கப்பட்டவன், நீ ராஜா, நீ ஆசாரியன், நீ நீதிமான், நீ பரிசுத்தவான், நீ குப்பை கிடையாது, நீ தூசி கிடையாது, நீ புழு கிடையாது, நீ தேவனுடைய சாயல் என்று கர்த்தர் உள்ளே இருந்து என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். எப்படி அவர் இந்த உணர்வை நமக்கு கொடுக்கிறாரு? எதன் மூலமா இந்த உணர்வை கர்த்தர் கொடுக்கிறாரு? வார்த்தையின் மூலமாக. எதன் மூலமாக? அப்ப ஆவியான உள்ள இருந்து இந்த வசனத்தெல்லாம் அப்படி என்ன செய்யறாரு? நமக்கு காமிக்கிறார். இந்த வசனத்தை பாரு, அந்த வசனத்தை பாரு. ராஜாவும் ஆசாரியம் ஆக்கி இருக்கிறது. ஆள கடவர்கள், ஆண்டு கொள்ள கடவர்கள், மகிமையினால் கனத்தினால் முடிசூட்டி இருக்கிறார். நீ ராஜா, நீ மீட்கப்பட்டவன், விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறாய். இந்த வசனத்தை எல்லாம் கர்த்தர் உங்களுக்குள்ள என்ன செய்யறார்? ஆவியானவர் நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார், உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்ப நாம ராஜா என்கிற அந்த உணர்வை யார் கொடுக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். எப்படி கொடுக்கிறாரு? எதன் மூலமாய் கொடுக்கிறார்? வார்த்தையின் மூலமாய் கொடுக்கிறார். அப்ப வார்த்தையை குறித்த ஒரு அறிவுதான், கர்த்தருடைய வார்த்தை குறித்த ஒரு வெளிச்சம்தான் பாவத்தின் மீது நமக்கு வெற்றியை தருகிறது, பாவத்தின் மீது நமக்கு ஒரு ஜெயத்தை தருகிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 6வது காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை பாவத்தின் மீது நமக்கு ஜெயத்தை